ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் இந்தியன் சீசன்ஸ்ன்ற ஒரு போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 6th term 3ல் இருக்கும். இந்தியன் சீசன்ஸ் இதோட ஆத்தர் வந்து நிஷா டைரின். Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஹீட்டு. அதாவது ஒரு நெருப்போட கம்பேர் பண்ணுறாங்க சம்மரை. அது வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட்னா சம்டைம்ஸ் இது வந்து பீப்புள் ஓகே சியர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப டஸ்ட்டுனால என்ன ஆகும்னா அவங்க ஃபீட் எல்லாம் வந்து டஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மடி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டாட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மருக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மான்சூன்னா இங்கே வந்து ரெய்னி சீசனுக்கு மீன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த ரெய்னி சீசன்னால எல்லா இடமும் என்னது மட்டி ரோட்ஸாக இருக்குது, சேரும் சகதியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ரெயின்ஃபால்னால ரைப் மேங்கோஸ் கிடைக்குது, நிறைய கிடைக்குது நமக்கு மேங்கோஸு. அப்புறமா அந்த சேரில் வந்து ஃப்ராக்ஸ், டோட்ஸ் அதெல்லாம் வந்து ஹாப்பியாக விளையாடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் when you can smell the grass from your garden seat. அதாவது ஸ்ப்ரிங்குனா அது பூக்கள்லாம் பூத்து குலுங்குற காலம். அது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்கும். அந்த பீரியடில் நீங்கள் வந்து உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தபடியே நீங்கள் கார்டனில் இருக்க ஸ்மெல்லு, கிராஸோட ஸ்மெல்லு வந்து உங்கள் மூக்கில் வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. Atom is English in red, yellow and brown. Atom is Indian whenever leaves fall down. அதாவது வெஸ்டர்ன் சைட்லலாம் வந்து ஆட்டம் பீரியட்ல என்ன ஆகும்னா லீவ்ஸோட கலர் மாறும், ரெட்டு, எல்லோ, ப்ரௌனுன்ட்டு. ஆனால் இந்தியாவில் வந்து என்ன ஆகும்னா ஆட்டம்னா இலை வந்து விழுந்துரும் கீழே. அதாவது இலை எதிர்காலம்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா, அது. ஸோ இதுதான் போயத்தோட மீனிங், எக்ஸ்பிளனேஷன். இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு இமேஜினரி ஸ்மைலுன்னு கொடுத்து சன்னி ஸ்மைலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு இமேஜினரி. அண்ட் ஆல்சோ அல்லிட்ரேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அல்லிட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட்ல கான்சனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து இருக்கிறது. சன்னி ஸ்மைல்ஸு, மான்சூன், மேங்கோ, அப்புறம் ஷார்ட், ஸ்வீட்டு, அதெல்லாம் வந்து அல்லிட்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி அனஃபோரா எங்கே இருக்குன்னா, ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், ஆட்டம் இஸ் இந்தியன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அனஃபோரா. அது ஏன் நம்ம அனஃபோரான்னு சொல்கிறோன்னா, ஆட்டம்ன்றது வந்து சேம் வேர்டு கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து லைன்லேயே வந்து வர்றதுனால அது வந்து அனஃபோரான்னு சொல்கிறோம். அதே மாதிரி லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் சேம் சவுண்டு வர்றதுனால அது வந்து அசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், அது வந்து என்னன்னா மெட்டஃபோர். ஏன்னா ஆட்டம் இஸ் லைக் அப்படி இல்லாமல் ஆட்டமை வந்து ஆட்டம் வேற ஒரு ரெண்டு டிஸ்சிமிலர் வேர்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுனால அது வந்து மெட்டஃபோர்னு சொல்கிறோம். ஆட்டமை இங்கிலீஷோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கம்ஸ், ஸ்மைல்ஸ் ரெண்டும் சேம் ரைம், ஏ அதுக்கு. ஹீட், ஃபீட் ரெண்டும் சேம் ரைமிங், அதனால பிபி. ஸோ ஏபி தான் வந்து ஃபுல்லாகவுமே வந்து நமக்கு ரைமிங் ஸ்கீமாக இருக்கும். ஆத்தர் பற்றி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிஷா வந்து ஒரு 18-year-old கேர்ளாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியன் ட்ரெஸ் போடுறது, அப்புறமா புக்ஸ் படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு டீச்சராக வரணுன்றது அவங்க ஆம்பிஷனாக வச்சுருப்பாங்க. பட் அவங்க பிறக்கும்பொழுதே ஒரு ரேரான ஒரு டிசீஸோடு பிறந்திருப்பாங்க, ஐசித்தியோசிஸ்ன்ட்டு. அது வந்து ஒரு ரேர் ஜெனட்டிக் ஸ்கின் கண்டிஷன் சொல்லுவாங்க. சரி, அடுத்து க்ளாசரி பார்த்தீங்கன்னா, பிளேஸ்னா ஒரு ஃப்ளேம் ஆர் ஃபயர். அது லீப்னா ஜம்ப் பண்ணி போகிறது, ஃப்ராக் எல்லாம் லீப் பண்ணி போகுங்க, அது. டஸ்டினா ரொம்ப தூசாக இருக்கிறது, கவர்ட் வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட். டாட்னா எ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு எ ஃப்ராக். அது வந்து ஃப்ராக் மாதிரியே இருக்கும், அது ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். Read the lines and answer the questions below. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Does the poet welcome the summer? How do you know? Yes, poet வந்து வெல்கம் தான் பண்றாரு. ஏன்னா she says the summer comes with sunny smiles. அதாவது people வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மீனிங்.
Which line tells you that there is no rain in summer? Na dusty feet, sunny smiles and dusty feet இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து ரெயினே இல்லை. ஏன்னா எப்போ dusty feet இருக்கும், மழையே இல்லாம நல்லா தூசு பறக்கிறப்ப அப்பதான் வந்து நமக்கு dusty feet இருக்கும். Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. How does the poet describe the spring? Na pretty, short, sweet. Which line tells you that the garden is fresh? எப்பனா smell வருது, when you can smell the grass from your garden seat. அதுதான் வந்து என்ன சொல்லுது, garden வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுது. What does you refer to? You refer to the person who owns the garden. Atom is English in red, yellow and brown. Atom is Indian whenever leaves fall. How is atom in India? Na atomல வந்து என்ன ஆகும், leaf வந்து fall, leaves வந்து fall down. So whenever the leaves fall down, it is atom in India. Compare the English atom with Indian atom. அப்படின்னா leaves are beautiful with red, yellow and brown colors in English atom. Whenever leaves fall down, it is Indian atom.